وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. هو الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையவன் அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி புகழ்ந்தவனாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்வியலை வழி தவறாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், கண்ணியமிகு இமாம்கள், நல்லவர்கள், நம்மவர்கள் மீதும் என்றும் என் நிலையிலும் ஏற்படுவதற்கு அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தவனாக, அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய கருணையின் காரணத்தினால் இன்றைய தினம் அவனுக்கு முழுமையான முறையில் கட்டுப்பட்ட முஸ்லிமாக அவனை தொழ வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு அவனை ஏகத்துவப்படுத்துவதற்காக கட்டி எழுப்பப்பட்ட அவனுடைய இல்லத்திலே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த அழகிய சந்தர்ப்பத்தில் நம்முடைய வாழ்வையும் மரணத்தையும் அல்லாஹ்விற்கு மட்டும் உரித்தாக்கி அவனை பயந்து வாழுகின்ற சமூகமாக நம்மை நாம் மாற்றிக்கொள்வதற்கு நமக்கு மத்தியில் அறிவுரை கூறியவனாக ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமுதாயத்திற்கு இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இறுதி இறை தூதராக அனுப்பப்பட்டார்கள். அதோடு மட்டுமல்லாமல் இந்த உலகில் வாழுகின்ற ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் ரஹ்மத்துல் ஆலமீன் அருள் கொடையாக
அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து அனுப்பப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இறை செய்திகளை சொல்லக்கூடியவராகவும் இறைவனுடைய கட்டளைகளை மக்களுக்கு மத்தியிலே பகிரக்கூடியவராகவும் இந்த உலகில் இறைவனுக்கும் இறை தூதருக்கும் கட்டுப்பட்டு யார் இருக்கின்றார்களோ அப்படியேப்பட்ட மக்களுக்கு நாளை மறுமையிலே சுவனம் இருக்கிறது என்று நற்செய்தி சொல்லக்கூடியவராகவும், யார் அவர்களுக்கு கட்டுப்படாமல் இந்த உலகில் தங்களை தான் தோன்றித்தனமாக தங்களுடைய செயல்பாடுகளுக்கு மார்க்க ஆதாரங்கள் இல்லாத காரியங்களை செய்யக்கூடிய மக்களாக இருந்தார்களோ அவர்களை எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாகவும் அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமுதாயத்திலே, அதிலும் குறிப்பாக அவர்களை பின்பற்றி வாழுகின்ற, அவர்களை தன்னுடைய வாழ்வுக்கு ரோல் மாடலாக உஸ்வத்துல் ஹசனா அழகிய முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு பல நேரங்களிலே பல செய்திகள் மூலமாக இறைவன் புறத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய வெகுமதியையும் அவன் புறத்தில் இருக்கக்கூடிய நற்கூலிகளையும் நமக்கு தெளிவான முறையில் எடுத்துரைத்திருக்கின்றார்கள். அதே சமயத்தில் இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நாம், இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றி வாழக்கூடிய நாம், இறைவன் இறை வேதம் என்று, இறைவன் இறை தூதர் என்று எதை நமக்கு கொடுத்திருக்கின்றானோ அதை நம்முடைய உயிருக்கு மேலாக நேசிக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய நாம், நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய பழக்க வழக்கங்கள், நம்முடைய தொடர்புகள், நம்முடைய பேச்சுவார்த்தைகள், இப்படி எல்லா விதமான விஷயங்களுக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக முன்மாதிரியை உருவாக்கி கொடுத்திருக்கின்றார். இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேதவாசிகளோடு எப்படி இருந்திருக்கின்றார்கள், நசாராக்களோடு, யூதர்களோடு, இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய மக்களோடு அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் தங்களுடைய வாழ்வை அமைத்திருத்திருக்கின்றார்கள் என்று பல வரலாற்று செய்திகள் நம்ம செய்கிறோம், கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாய மக்களுக்கும் உஸ்வத்துல் ஹசனா அழகிய முன்மாதிரி. நாம் யாரிடம் எப்படி பேச வேண்டும், நாம் யாரிடம் நம்முடைய நட்பை பாராட்ட வேண்டும், நாம் யாரோடு சேர்ந்து நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய உறவுமுறைகளை எப்படி பேணிக்கொள்ள வேண்டும் என்று எல்லா விதமான விஷயத்திற்கும் இந்த உலகில் நாம் சார்ந்திருக்கக்கூடிய அல்லது நம்மை சார்ந்திருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, அந்த விஷயத்தில் நாம் எப்படி நம்முடைய வாழ்வை அமைத்து கொண்டால் இறைவன் வெறுக்க மாட்டானோ, இறைவன் தடுக்க மாட்டானோ, இறைவன் நாளை மறுமையில் தண்டிக்க மாட்டானோ என்ற எல்லா விதமான விஷயங்களையும் நமக்கு இந்த உலகத்தில் வாழுகின்ற அந்த காலகட்டத்திலேயே நடைமுறைப்படுத்தி நமக்கு காமித்து சென்றிருக்கின்றார்கள். இன்று பரவலாக நம்முடைய மக்களுக்கு மத்தியிலே பேசப்படக்கூடிய பேச்சு பொருட்களில் மிகவும் முக்கியமான ஒரு விஷயமாக இந்த இஸ்லாமிய சமுதாய மக்கள் சார்ந்து இருக்கக்கூடிய, இந்த இஸ்லாமிய சமுதாய மக்கள் நடைமுறைப்படுத்தக்கூடிய பல சட்டத்திட்டங்களும் பல பழக்க முறைகளும் அவருடைய செயல்பாடுகளும் தான் இன்று பேச்சு பொருட்களாக மாறிக்கொண்டே இருக்கின்றது. அது மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முத்தலாக் விஷயமாக இருந்தாலும் சரி, அது மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முத்தலாக் விஷயமாக இருந்தாலும் சரி, பெண்களுடைய உடை விஷயமாக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய மார்க்கம் எதை தன்னுடைய ஒழுக்க நெறிகளாக தன்னுடைய வாழ்வியலை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வாழ்வியலுடைய மிக முக்கியமான விஷயங்களாக சுட்டி காமித்திருக்கின்றதோ, இந்த இந்திய தேசம் எதற்கெல்லாம் அனுமதி கொடுத்திருக்கின்றதோ அந்த விஷயங்களை மட்டுமே இன்று பேசு பொருட்களாக மாற்றப்படக்கூடிய பல நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கின்றது. தற்போது இருக்கக்கூடிய நிலை என்பதோ வக்ஃப், அல்லாஹ்வுடைய பாதையிலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை வளர செய்வதற்காக, அல்லாஹ்விடத்தில் நன்மையை எதிர்பார்த்து நாளை மறுமையில் நம்முடைய இறப்புக்கு பிறகும் நிலையான ஒரு கூலி கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த சமுதாய மக்கள் எதை அல்லாஹ்வுடைய பாதையில் அர்ப்பணித்தார்களோ
எதை அல்லாஹ்வுடைய பாதையில் வக்ஃபாக கொடுத்திருக்கின்றார்களோ அந்த இடத்தையும் அந்த நிலங்களையும் கையாள்வதற்கு, அந்த இடத்தையும் அந்த நிலங்களையும் சுருட்டுவதற்கான என்னென்ன வழிகளெல்லாம் இருக்கின்றதோ அத்துணை விதமான வழிகளையும் இன்று நம்மை ஆளுகின்ற பாசிச அரசு இருக்குது செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் நம்முடைய சமூக மக்கள் எப்படி இருக்கின்றோம்? எல்லோரும் ஒரே மித்து கருத்தோடு அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக இந்த சமூக மக்கள் பலன்பட வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வக்ஃப் என்பது அது அல்லாஹ்விற்குரியது, அது அல்லாஹ்விற்குரியது, அல்லாஹ்விற்கு மட்டுமே உரித்தானது. அதை நாம் நம்முடைய செயல்பாட்டிற்காக, நாம் நம்முடைய செயல் திட்டங்களுக்காக பயன்படுத்துகிறோம் என்று சொன்னால் அது மக்களுடைய பலனுக்காக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாம் அந்த செயல்பாடுகளை, அந்த வக்ஃபுடைய பொருட்கள் நாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அந்த வக்ஃபுடைய பொருட்களை, அந்த வக்ஃபுடைய நிலங்களை கையாள்வதற்கு இன்று சில புதிய திட்டங்களை, புதிய சட்டங்களை, புதிய மசோதாக்களை உருவாக்கி இன்று ஆளுகின்ற அரசாங்கம் பல சதி திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த சதி திட்டங்கள் தான் இன்று பல இடங்கள்ல, பல நேரங்களில் மக்களுக்கு மத்தியிலே, அதிலும் குறிப்பாக முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நம்முடைய சமூக மக்களுக்கு மத்தியிலே பேச்சு பொருட்களாக மாறிக்கொண்டிருக்கின்றது. அவர் சுன்னத் வல் ஜமாத்தாக இருந்தாலும் சரி, அவர் சுன்னத் வல் ஜமாத்தாக இருந்தாலும் சரி, அவர் தௌஹீத்வாதியாக இருந்தாலும் சரி, அவர் சியாவாக இருந்தாலும் சரி, சன்னியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு வழிமுறையை பின்பற்றக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு மத்தியிலே ஒரே மித்த கருத்தோடு பேசப்படக்கூடிய ஒரு கருப்பொருளாக இன்ற வக்ஃப் என்ற அந்த நிலை மாறி இருக்கின்றது. இந்த வக்ஃபை பற்றி நம்மை சார்ந்து இருக்கக்கூடிய அல்லது நாம் சார்ந்து இருக்கக்கூடிய, நம்மோடு பழகக்கூடிய, நம்மோடு நல்ல முறையில் அணுகக்கூடிய சில மாற்றார்களும் பேசக்கூடிய பல காட்சிகளை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். இறைவன் பாதுகாக்க வேண்டும், அவன் அவனுடைய பொருளாதாரத்தை, அவனுடைய நிலங்களை எப்படி பாதுகாக்க வேண்டும் அந்த வழிமுறையில் அவன் சரியான முறையில் கையாளக்கூடியவன். இந்த உலகத்தில் எதெல்லாம் இருக்கின்றதோ எல்லாமே அவனுக்குரியது, அவனுடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டது. அவன் யாரை விரும்புகின்றாரோ, யாரை வெறுக்கின்றானோ அவர்களுக்கு ஆட்சியும் ஆட்சியும் இல்லாத நிலையை உருவாக்கி கொடுக்கின்றான். இப்படி எல்லா விதமான விஷயங்களும் நம்மை படைத்திருக்க அல்லாஹ்வுடைய கரத்தில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்மை சோதிப்பதற்காக, நம்முடைய ஈமானை வலுவூட்டுவதற்காக இறைவன் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கக்கூடிய ஒரு நிலைகள் தான் இது மாதிரியான நிலைகளை உருவாக்கி கொடுப்பது. அன்பிற்கினியவர்களே, நம்ம சாதாரணமாக விட்டுட்டு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த விஷயங்களை நாம் சாதாரணமாக விட்டுவிட்டு சென்று விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய இறைவனுக்காக, நாம் நம்மை படைத்திருக்கக்கூடிய ரப்பிற்காக, நம்முடைய நிரந்தரமான நன்மையை பெற்றுத்தரக்கூடிய அந்த சதக்காவை பெறுவதற்காக நாம் விட்டு செல்லக்கூடிய அந்த நிலங்களும் அந்த மக்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த பொருட்களும் நமக்கு ஒன்றுமில்லாமல் ஆகிவிடும். இறைவன் பாதுகாக்க வேண்டும். அவன் அவனுடைய நிலங்களை பாதுகாப்பதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருப்பவன். அவன் எப்படி தன்னுடைய இறை இல்லத்தை பாதுகாத்தானோ, எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த துன்யாவிலே இறுதி இறை தூதராக அனுப்பப்படுவதற்கு முன்பாக, ஆபிரகாம் என்ற யானைப்படைக்கு முன்பாக தன்னுடைய இறை இல்லத்தை பாதுகாத்தானோ அதே போன்ற நிலையை ரப்புல் ஆலமீன் எடுத்துக்கொள்வான். அதே போன்ற நிலையை ரப்புல் ஆலமீன் எடுத்துக்கொள்வான். ஆனால் இந்த இடத்தில் நம்முடைய நிலை என்ன? அன்று ஆபிரகாமுக்கு எதிராக அபாபில் என்ற ஒரு பறவை வந்தது. இறைவன் அதன் மூலமாக அந்த யானைப்படையை ஒன்றுமில்லாமல் ஆக்கினான். அன்றைய நேரத்திலே அல்லாஹ்வை வணங்கக்கூடிய மக்கள் களப்போடு இருந்தார்கள். இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய நிலையோடு சேர்ந்து அல்லாஹ்வை வணங்கக்கூடிய மக்களாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட மக்கள் இருந்ததனால அவர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை பேணிக் கொண்டார்களே தவிர அல்லாஹ்வுடைய இல்லத்தை பேணுவதற்கான வழிமுறையை அவர்கள் உருவாக்கி கொள்ளவில்லை. அதனால தான் என்ன செஞ்சாங்க, என்னுடைய ஒட்டகத்தை கொடுத்துரு, என்னுடைய பொருளாதாரத்தை கொடுத்துரு, நீ ஆச்சு அந்த அல்லாஹ்வுடைய இல்லமாச்சு என்று என்ன செஞ்சாங்க, விட்டு விட்டு எல்லோரும் ஓடி சென்றார்கள். இறைவன் அந்த அபாபில் என்ற பறவையின் மூலமாக அவனுடைய இல்லத்தை பாதுகாத்தான், அவனுடைய இல்லத்தை பாதுகாத்தான். அன்றைய நேரத்தில் களப்போடு இறைவனை வணங்கக்கூடிய மக்கள் இருந்தார்கள். இன்று இருக்கக்கூடிய இந்த நிலை என்பது இறைவனை ஏகத்துவப்படுத்தக்கூடிய மக்களாக இருக்கக்கூடிய நாமும் இருக்கின்றோம். இறைவனை ஏகத்துவப்படுத்தக்கூடிய மக்களாக இருக்கக்கூடிய நாமும் இருக்கின்றோம்.
எந்த விதமான கலப்பும் இல்லாமல், எந்த விதமான இணைவைப்பும் இல்லாமல், இறைவனுக்கு எந்த விதமான மாறும் செய்யாமல், அவனை முழுமையான முறை நம்பிக்கை கொண்டு, அவனை முழுமையான முறையில் ஏற்றுக்கொண்டு, அவனுக்கு இணை வைக்காமல் வாழ வேண்டும் என்ற நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இறைவன் இது மாதிரியான ஒரு சோதனையை உருவாக்கி கொடுக்கிறான் என்று சொன்னால், அன்பிற்கினிலே தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், இறைவன் நம்மை சோதிக்கின்றான். இறைவன் நம்மை சோதிக்கின்றான். அந்த சோதனையில் நாம் எப்படி இருக்கின்றோம், நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கின்றது, நாம் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நேர்மையாக இருக்கின்றோமா, நாம் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நேர்மையான ஒரு வழிமுறையை பின்பற்றக்கூடிய மக்களாக இருக்கிறோமா என்று எடுத்து பார்ப்பதற்காக, என்று சோதித்து அறிவதற்காக ரப்புல் ஆலமீன் இது மாதிரியான ஒரு நிலையை உருவாக்கி கொண்டே இருக்கின்றான். இது காலம் காலமாக இருக்கக்கூடிய நிலைதான். இது காலம் காலமாக இருக்கக்கூடிய நிலைதான். இந்த துன்யாவிற்கு இறை தூதர்களாக யாரெல்லாம் அனுப்பப்பட்டிருந்தார்களோ, இறை தூதர்களாக யாரெல்லாம் அனுப்பப்பட்டிருந்தார்களோ அத்துணை இறை தூதர்களுடைய காலகட்டத்திலும் இதே போன்ற நிலைதான். இறைவனை வணங்கக்கூடிய மக்களுக்கு நெருக்கடியை கொடுக்கக்கூடிய, இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய மக்களுக்கு எந்தெந்த வகையிலெல்லாம் நெருக்கடியை கொடுக்க முடியுமோ, அவர்களை துன்புறுத்த முடியுமோ, அவர்களுக்கு இடையூறுகளை கொடுக்க முடியுமோ, எல்லா வகையிலும் நினைத்தார்கள், இடையூறுகள் கொடுத்தார்கள். எல்லா வகையிலும் இடையூறுகளை கொடுத்தார்கள். இடையூறுகளை கொடுக்கக்கூடிய அந்த நேரத்தில் ரப்புல் ஆலமீன் நம்முடைய உள்ளத்தை, நம்முடைய ஈமானை சோதிப்பதற்கான வழிகளையும் உருவாக்கி கொடுக்கின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருமறை குர்ஆன்ல பல நபிமாருடைய வரலாறு அப்பலாம் சொல்லி காமிக்கின்றான். எதற்காக தெரியுமா? கதாலிக நுஸப்பிது பிஹி ஃபுஆதக். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை சொல்வதாக இருந்தாலும் சரி, நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை சொல்வதாக இருந்தாலும் சரி, இது போன்று பல நபிமாருடைய வரலாறை சொல்வதாக இருந்தாலும் சரி, எதற்காக நபியை சொல்கிறோம் என்று தெரியுமா? கதாலிக நுஸப்பிது பிஹி ஃபுஆதக். நபியே உங்களுடைய உள்ளத்தை உறுதிப்படுத்துவதற்காக, நபியே உங்களுடைய உள்ளத்தை உறுதிப்படுத்துவதற்காக. நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர்தான், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர்தான், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தான் மக்களுக்கு மத்தியில் எடுத்துரைக்கின்றீர்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எடுத்துரைக்கக்கூடிய அந்த நேரத்திலே உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த பல நபிமார்கள் இதைவிட கடினமான முறையில் தண்டிக்கப்பட்டிருக்கின்றார்கள், சோதிக்கப்பட்டிருக்கின்றார்கள், நோய்வினைப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள், கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்று பல வரலாறுகளை சுட்டி காமித்து நம்முடைய உள்ளத்தை உறுதிப்படுத்துகின்றான். நம்முடைய உள்ளத்தை உறுதிப்படுத்துகின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமித்தார்கள், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த காலகட்டத்தில் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காக ஒரு சிலர் என்ன செஞ்சாங்க? இரு கூறுகளாக ரம்பத்தால் அறுக்கப்பட்டார்கள். இரு கூறுகளாக ரம்பத்தால் அறுக்கப்பட்டார்கள். இரும்பு சீப்புகளால் அவருடைய மேனிகள் சீவப்பட்டன. நீங்களெல்லாம் அப்படியா சோதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் எடுத்து சொல்றாங்க. நீங்கள்லாம் அப்படியா சோதிக்கப்பட்டிருக்கீங்க என்று சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் எடுத்து சொல்லி காமிக்கிறாங்கன்னு சொன்னா நம்முடைய நிலையை நீங்கள் எடுத்து பாருங்கள். சஹாபாக்கள்ல இரு கூறாக பிளக்கப்பட்டவர்கள் இருந்தார்கள். இரு கூறாக பிளக்கப்பட்டவர்கள் இருந்தார்கள். சஹாபாக்கள்ல இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காக, இந்த மார்க்கத்தை நடைமுறைப்படுத்துவேன் என்ற நிலையில் இருந்ததற்காக, அதில் உறுதியாக இருந்ததற்காக உயிர் தியாகம் செய்த பெண்மணிகள் இருக்கின்றார்கள், உயிர் தியாகம் செய்த சஹாபாக்கள் இருக்கின்றார்கள். இதையெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவருடைய கண்களுக்கு முன்னால் கண்ட காட்சிகள், அவருடைய கண்களுக்கு முன்னால் கண்ட காட்சிகள், இந்த காட்சிகளுக்கு நிவாரணம் கொடுப்பதற்காகத்தான், இந்த காட்சிகளுக்கு நிவாரணம் அளிப்பதற்காகத்தான் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த மக்கள் எல்லாம் இப்படி சோதிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி காமிக்கின்றான். நமக்கும் அதே போன்றுதான், நமக்கும் அதே போன்றுதான். நாம் இந்த மார்க்கத்தில் எந்த அளவுக்கு இருந்து கொண்டிருக்கின்றோம். எவனோ ஒருத்தன் ஒரு சட்டத்தை போட்டுட்டு நம்முடைய சொத்தையும் நம்முடைய எல்லா விதமான பொருட்களையும் அபகரிப்பதற்காக, அதிலும் குறிப்பா வக்ஃபுடைய சொத்துக்களை அபகரிப்பதற்காக அவன் ஒன்று திரட்டக்கூடிய நேரத்தில் நாம் ஒன்று திரண்டு அதை எதிர்ப்பதற்கான எல்லா விதமான முயற்சிகளையும் பண்ணி கொண்டிருக்கின்றோம். அதே நேரத்தில் நம்முடைய சமூக மக்கள் அந்த வக்ஃபுடைய விஷயத்தில் நேர்மையாக இருந்திருக்கிறார்களா? அந்த வக்ஃபுடைய விஷயத்தில் நேர்மையாக இருந்திருக்கிறார்களா? இந்த இறை இல்லங்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள், இறை இல்லங்களுக்கு பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் அந்த வக்ஃபுடைய விஷயத்தில் நேர்மையாக இருந்திருக்கிறார்களா என்று பார்த்தோம் என்று சொன்னால் பலரும் அதன் மூலமாக வருமானம் தேடக்கூடிய மக்களாக தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இது வக்ஃபுடைய சொத்தா தனியார் சொத்தா என்று கேட்கக்கூடிய லெவல்ல இன்று தென்காசியில கூட பல இடங்கள் இருக்குதுன்னு சொன்னா நம்முடைய செயல்பாடுகள் அல்லாஹ்வுடைய வக்ஃபுடைய விஷயத்திலே நேர்மை இல்லாதவர்களாக,
நேர்மை தவறியவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அந்த நேர்மையை உறுதிப்படுத்துவதற்காகத்தான் அல்லாஹ் இது போன்ற நிலையை உருவாக்கி கொண்டிருக்கின்றான். ஆனால் அதே சமயத்தில் நாம் இன்னொரு விஷயத்தையும் கவனிக்க வேண்டியிருக்கின்றது. அல்லாஹ் யாரோடு நட்பு பாராட்ட வேண்டும், நாம் யாரோடு நம்முடைய தொடர்புகளை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும், நம்முடைய ரகசியங்களை பேசுவதற்கு நாம் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும், எல்லா விதமான விஷயத்தை ரப்புல் ஆலமீன் நமக்கு திருமறை குர்ஆன்ல அழகாக சொல்லி காமிக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, லா தத்தஹிது அதுவி வ அதுவுக்கும் அவுலியா, என்னுடைய விரோதியும் உங்களுடைய விரோதியும் நீங்க என்ன செய்யாதீங்க, உங்களுடைய தோழர்களாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். என்னுடைய விரோதியும் உங்களுடைய விரோதியும் நீங்க என்ன செய்யாதீங்க, உங்களுடைய தோழர்களாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். துல்கூன இலைஹி பில் மவத்தா, அவங்கள்ட்ட நீங்க என்ன செய்யாதீங்க, நேசத்தை போடாதீங்க. வக்கது கஃபரு பிமா ஜாஅக்கும் மினல் ஹக், உண்மை வந்ததற்கு பிறகு, இறை தூதர் வந்ததற்கு பிறகு, இறை வேதம் வந்ததற்கு பிறகு, எல்லாம் உண்மைகளும் தெரிந்ததற்கு பிறகும் கூட அவர்கள் அதை மறுக்கக்கூடிய மக்களாக இருந்தார்கள். வயஹ்ரஜூன ரசூல, அவர் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சாங்க, அவர்கள் வெளியாத்தினார்கள். வய்யாக்கும், உங்களை என்ன செஞ்சாங்க, ஊரை விட்டு விரட்டி அடித்தார்கள். அன்துமினூன பில்லாஹி ரப்பக்கும், உங்களுடைய இறைவனை நீங்கள் நம்பிக்கை கொண்டதனால் அந்த மக்கள் உங்களையும் உங்களுடைய தூதரையும் ஊரை விட்டு விரட்டி அடித்தார்கள். அப்படியேப்பட்ட மக்கள் நீங்க என்ன செய்யாதீங்க, உங்களுடைய நண்பர்களாக, உங்களுடைய தோழர்களாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். மேலும் நீங்க என்ன செஞ்சீங்க, அல்லாஹ்வுடைய பாதையில அவருடைய திருப்பொருத்தத்தை நாடி நீங்கள் செல்லக்கூடிய நேரத்தில் அவர்கள் உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய நிலையில் இருந்தார்கள். அதோடு மட்டுமல்லாமல் அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான், இன்னும் தெளிவுபடுத்தி காமிக்கின்றான், நீங்கள் மறைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிகளை, மறைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த விஷயங்களை நீங்கள் அவங்களோடு நட்பு பாராட்டக்கூடிய நேரத்தில், நீங்கள் அவங்களோடு உறவு பாராட்டக்கூடிய நேரத்தில் உங்களுடைய ரகசியங்கள் நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க, ஈஸியாக அவங்கள்ட்ட சொல்லிடுவீங்க. அதனால நீங்க என்ன செய்யாதீங்க, அவங்களுடைய விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி காமிக்கிறான். இறைவன் சொல்லக்கூடிய விஷயம் இது. இறைவன் ரப்புல் ஆலமீன் நம்மை படைத்தவன் சொல்லக்கூடிய விஷயம் இது. பல இடங்கள்ல, பல நேரங்கள்ல நம்ம அரசியல் வாசகங்கள்ல பல இடங்கள்ல பார்த்திருப்போம். பல வாசகங்கள் மக்களுக்கு மத்தியிலே பகிரங்கமாக பேசப்படக்கூடிய நிகழ்வுலாம் பார்த்திருக்கிறோம். இன்று அந்த வாசகங்களுக்கெல்லாம் அப்படியே எதிர்மறையான பல நிகழ்வுகள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அரசியல் என்பது ஒரு சாக்கடையை போன்றுதான் என்ற ஒரு நிலையை உறுதிப்படுத்தக்கூடிய, என்ற ஒரு நிலையை நமக்கு தெளிவுபடுத்தக்கூடிய பல காட்சிகளை நம்முடைய தமிழகத்திலே பார்த்து கொண்டிருக்கின்றோம். இஸ்லாமிய சமுதாய மக்கள் யாருக்கு எந்த நிலையில் துணையாக இருக்க வேண்டும், யாருக்கு எந்த நிலையில் உறுதுணையாக இருக்க வேண்டும், யாருடன் நம்முடைய பேச்சுவார்த்தைகளை தெளிவுபடுத்த வேண்டும் என்று ரப்புல் ஆலமீன் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கக்கூடிய நேரத்தில் கூட நம்முடைய சமூக மக்கள் இது போன்ற விஷயத்தில் மிகவும் பொடுப்போக்கோடு, மிகவும் கவனக்குறைவோடு, அதில் ஒரு அச்ச உணர்வு இல்லாத மக்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். மேலும் அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான், அவர்கள் உங்கள் மீது வாய்ப்பு கிடைத்தது என்று சொன்னால், நீங்கள் யாரிடம் நட்பு பாராட்டி அல்லாஹ்வுடைய விரோதியாக, உங்களுடைய விரோதியாக யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அப்படிப்பட்ட மக்களிடம் நீங்கள் நட்பு பாராட்டி உங்களுடைய ரகசியங்கள் எல்லாம் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் அவர்கள் உங்கள் மீது வாய்ப்பு கிடைத்தது என்று சொன்னால், உங்களை விரோதிகளாகவும் தம் கைகளை கொண்டும் தம் நாவுகளை கொண்டும், அல்லாஹ் தெளிவுபடுத்தி சொல்லி அமைக்கிறான் பாருங்க, தங்களுடைய கைகளை கொண்டும் தங்களுடைய நாவின் மூலமாகவும் உங்களுக்கு தீங்கிழைப்பதற்காக உங்கள் பால் நீட்டுவார்கள். இன்னைக்கு நம்ம நினைக்கலாம், ஆதாயம் இல்லாமல் செய்யாது, எந்த ஒரு வார்த்தையும் நமக்கு சப்போர்ட்டா வராது. ஆதாயம் இல்லாம இந்த சமூக மக்களுக்கு, இந்த இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு ஆதரவான சப்போர்ட்டுகள் வரவே வராது. ஆதாயம் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த நிலைதான் ஏற்படும். அல்லாஹ் தெளிவுபடுத்தி காமிக்கிறான், உங்களுக்கு எதிராக அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்று சொன்னால், அவர்கள் தங்களுடைய கரத்தை நீட்டுவார்கள், தங்களுடைய நாவை நீட்டுவார்கள். உங்களுக்கு எப்படியெல்லாம் தீங்கிழைக்க முடியுமோ அப்படியெல்லாம் தீங்கிழைப்பதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்று ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல 66வது அத்தியாயத்தினுடைய முதல் வசனமாகவும் 2வது வசனமாகவும் சொல்லி காமிக்கிறான்னு சொன்னா, அன்பிற்கினியவர்களே, இந்த உலகத்தில் ரப்புல் ஆலமீன் நம்மை சோதிப்பான். சோதிக்காம நம்மளால சொர்க்கத்துக்குள்ள போக முடியாது. ஹுவல்லதி ஹலகலக்கும் மௌத வல் ஹயாத லியபுலுவக்கும் அய்யுக்கும் அஹ்சனு அமலா. ஹுவல்லதி ஹலகலக்கும் மௌத வல் ஹயாத்,
அல்லாஹ் தான் வாழ்வையும் மரணத்தையும் படைத்திருக்கின்றான். லியபுலுவக்கும் அய்யுக்கும் அஹ்சனு அமலா, உங்களை சோதிப்பதற்காக, உங்களில் அழகான காரியங்களை யார் செய்கிறார் என்று சோதிப்பதற்காக ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு வாழ்வையும் மரணத்தையும் படைத்திருக்கிறான் என்று சொல்லி காமிக்கின்றான். அல்லாஹ் நமக்கு அதைத்தான் இந்த உலகத்தில் வாழக்கூடிய இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கிறான். அவன் நம்மளை சோதிச்சு பார்க்குறான். நம்ம ஈமான் கரெக்டாக இருக்குதா, நம்முடைய செயல்பாடு கரெக்டாக இருக்குதா, நம்முடைய நடத்தைகள் கரெக்டாக இருக்குதா, நம்முடைய பேச்சுகள் கரெக்டாக இருக்குதா, நம்முடைய நட்புகள் கரெக்டாக இருக்குதா, எல்லாவற்றையும் ரப்பல் ஆலமீன் சோதிச்சு பார்க்குறான். அந்த சோதனையில் நாம் வெற்றி அடைந்தால் மட்டும்தான் அல்லாஹ்விடத்தில் வெற்றி பெற முடியும். பெருங்கொண்ட கூட்டங்களை கொண்டு ஈமான் இல்லாமல் அமல்கள் இல்லாமல் அல்லாஹ் மீது நம்பிக்கை இல்லாமல் எவ்வளோ பெரிய கூட்டத்தை கொண்டால் நம்ம செய்ய முடியாது, அல்லாஹ்விடத்தில் வெற்றி பெற முடியாது. பத்ர் போர்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்ற நோக்கம் வேற, அங்க நடந்த நோக்கம் வேற, அங்க நடந்த நிகழ்வுகள் வேற. அல்லாஹ்வுடைய தூதர் 300 சொச்சமான சஹாபாக்கள், ஆயுதம் கிடையாது, வாகனப்பட கிடையாது, 2 குதிரை, இது போன்ற வாகனத்தில் போயிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அல்லாஹ் நினைச்சான், சாரையாக ஆயிரமாக வானவரை தன் புறத்திலிருந்து இறக்கி அந்த மக்களுக்கு வெற்றியை கொடுக்கிறான் என்று சொன்னால் அந்த மக்கள்கிட்ட நம்பிக்கை உறுதியாக இருந்தது. அந்த மக்கள் அல்லாஹ்வை நம்பக்கூடிய அந்த விஷயத்தில் உறுதியாக இருந்தார்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பவன், அல்லாஹ் தான் நமக்கு வக்கீலாக இருக்கக்கூடியவன், நாங்கள் அவன் மீது முழுமையான முறையில் தவக்கல் வைத்திருக்கின்றோம் என்ற நிலையில் அவர்கள் இருந்ததனால அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தான். பெருங்கொண்ட கூட்டத்தை கொண்டு மிகப்பெரிய ஒரு வாகனப்படையை கொண்டு எதிரியாக நிற்கக்கூடிய அந்த அபூஜகளுடைய படை அந்த இடத்தில் தோற்கப்பட்டது என்று சொன்னால் அவருடைய உள்ளத்திலே, அவருடைய நம்பிக்கையிலே அல்லாஹ்வை பற்றியான ஞானம் இல்லை, அல்லாஹ்வுடைய தூதரை பற்றியான அறிவு இல்லாமல் அவர்கள் எதிரே நின்றதனால் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். நம்ம சில வரலாறுல பார்க்கிறோம். அன்பிற்கினர்களே, கூட்டத்தை கண்டு ரப்புல் ஆலமீன் நம்மை நினைச்ச மாட்டான், ஒருபோதும் இடப்பட மாட்டான். நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமான், நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கை, நாம் அல்லாஹ்வோடு, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தோடு எந்த அளவுக்கு நேர்மையாக இருக்கின்றோம் என்ற அந்த விஷயத்தை ரப்புல் ஆலமீன் பார்த்துட்டு இருக்கிறான். நாம் அதில் நேர்மையாக இருந்துவிட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ்வுடைய வாக்குறுதி என்பது உண்மையானது தான். அதில் ஒருபோதும் மாற்று கருத்து கிடையவே கிடையாது. அவன் உங்களுடைய கரத்தில் அதிகாரத்தை தாரன்னு சொல்றான். நீங்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்விற்கு இணை வைக்காமல் நல்ல அமல்களை செய்யக்கூடிய மக்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய கரத்தில் அதிகாரத்தை கொடுக்குறான்னு சொல்றான். இதற்கு முன்னால் அப்படி வாழ்ந்த மக்களுக்கு தான் நினைச்சு அல்லாஹ் அதிகாரத்தை கொடுத்ததாக சொல்லி காமிக்கின்றான். அப்படிப்பட்ட சமூகத்தை நம்ம உருவாக்கணும். அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளக்கூடிய விஷயத்துல, அல்லாஹ்வை ஈமான் கொள்ளக்கூடிய விஷயத்துல ஒரு நேர்மையான ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால் நம்பிக்கையுடைய விஷயத்தில் இன்று பலரும் பல இடங்களில் வேடம் போடக்கூடிய மக்களாக மாறிக்கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பிற்கினர்களே, இந்த உலக வாழ்க்கை என்பது இன்பங்கள் நிறைந்தது, இந்த உலக வாழ்க்கை என்பது பல சோதனைகள் நிறைந்தது. இந்த உலக வாழ்க்கையை மயங்கி நாம் நம்முடைய மறுமை வாழ்க்கையை இழந்துவிடக் கூடாது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அற்ப வாழ்க்கைக்காக, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அற்ப சுகத்திற்காக நாம் ஒருபோதும் நாளை நிரந்தரமாக இருக்கக்கூடிய அந்த மறுமை வாழ்வை இழந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் ரப்புல் ஆலமீன் நமக்கு பல்வேறுபட்ட விஷயங்கள்ல, பல்வேறுபட்ட வழிமுறையில நமக்கு திருமறை குர்ஆனின் மூலமாகவும் அல்லாஹ்வுடைய தூதரின் வழிமுறை மூலமாகவும் கற்றுத் தருகின்றான். அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாக மாற வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல ஒரு பாக்கியத்துர் ரஹ்மான் நம்மவர்கள் அனைவருக்கும் ஏற்படுத்தி முடித்துக் கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலின் கரீம், ஹுவல்லதீ அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக் லியுத்ஹிரஹு அலா தீனி குல்லிஹி வலவ் கரிஹல் முஷ்ரிகூன். அன்பிற்கினிய சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடிய சோதனைகள், அதை கையாளக்கூடிய விதங்களையும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்தி காமிக்கின்றான். இந்த உலகில் வாழுகின்ற இந்த காலகட்டத்தில் நம்முடைய ஈமானையும் நம்முடைய எல்லா விதமான அமல்களையும் இறைவன் நன்கு என்ன செய்வான், சோதிக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கிறான். ஏன்னா சோதனை இல்லாமல் என்ன செய்ய முடியாது, சொர்க்கத்துக்குள்ளே போக முடியாது.
சோதனை இல்லாமல் சொர்க்கத்துக்குள்ளே போக முடியாது. பல நபிமாருடைய காலகட்டத்தில் நடந்த நிகழ்வெல்லாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், சோதனைகளில் நபிமார்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க, சோதனையில் நபிமார்கள் ஊரை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறாங்க, சோதனையில் நபிமார்கள் மனிதர்கள் சாத்தியமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறாங்க, சோதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம வரலாறுல பார்க்குறோம். அந்த நம்பிக்கையை ஏற்றுக்கொண்டதுனால அந்த மக்களும் சோதிக்கப்பட்டிருக்கிறாங்க, கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க, விரட்டப்பட்டிருக்கிறாங்க, நோயினைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க, துன்புறுத்தப்பட்டிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு அவங்களுக்கு இடையூறுகளை கொடுக்க முடியுமோ எல்லா வகையில் என்ன செய்யப்படுது, இடையூறுகள் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படி நம்ம என்ன செய்யணும், வரலாறுகளில் பார்க்குறோம். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம பேசுகிறதுக்கு எந்த விதமான இடையூறுகளும் கிடையாது. நம்முடைய கருத்துக்களை சுதந்திரமான முறையில் பேசுவதற்கான எல்லா விதமான வாய்ப்பும் ரப்பல் ஆலமீன் கொடுத்துருக்குறான். அப்படி கொடுத்ததுனால நம்மள என்ன செய்கிறோம், பலரும் பலர் விஷயமாக அவர்கள் எதை சரி காணுகிறார்களோ அப்படிப்பட்ட விஷயங்களை பேசக்கூடிய மக்களாக மார்க்க அறிஞர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு காலகட்டத்தில் கூடாது என்று சொன்னது ஒரு காலகட்டத்தில் கூடக்கூடிய நிலைக்கு மாறி இருக்குது. ஒரு காலகட்டத்தில் கூடாது என்று சொன்னதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் கூடும் என்று சொல்லக்கூடிய லெவலுக்கு மாறி இருக்குது. இதெல்லாம் எதை வெளிக்காட்டுகிறது என்று சொன்னால், மார்க்கத்துடைய விஷயத்தில் தேடுதல்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு சில நேரங்களில் நாம் சரியான முறையில் ஆய்வு செய்யாத ஒரு சூழல் ஏற்படும் பொழுது, ஒரு சரியான ஒரு கருத்து வரக்கூடிய நேரத்தில் அதுதான் சரி என்று வரக்கூடிய நேரத்தில் நம்ம அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாக மாறுவோம். ஆனால் அதே சமயத்தில் வெளிப்படையாக அப்பட்டமாக தெளிவான முறையில் இது கூடவே கூடாது என்று தெளிவுபடுத்தப்பட்ட விஷயத்தில் கூட பல நேரங்கள் இன்னைக்கு ஏகத்துவம் சொன்னவர்கள் நினைச்சாங்க கூடும் என்று சொல்லக்கூடிய லெவலுக்கு வந்திருக்கிறாங்கன்னு சொன்னால், மார்க்கத்துடைய விஷயத்தில் கூட ரப்புல் ஆலமீன் நம்ம சோதிக்கிறான். மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய விஷயத்தில் கூட ரப்புல் ஆலமீன் நம்மை சோதித்து கொண்டிருக்கின்றான். தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு எதை மார்க்கமாக கற்றுக் கொடுத்தார்களோ, அந்த தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் புறத்திலிருந்து எதை மார்க்கமாக கற்றுக்கொண்டார்களோ அதை நாம் பின்பற்றும் காலமெல்லாம் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டோம், வழி தவறி போக மாட்டோம். ஒருபோதும் வழி தவறி போக மாட்டோம். எப்பொழுது நம்முடைய சுய அறிவையும் எப்பொழுது நம்முடைய சுய கருத்துக்களையும் யூத நசாராக்களை போன்று மார்க்கத்திலே புதிதாக உருவாக்க ஆரம்பித்து விட்டோமோ அப்பொழுது நமக்கு என்ன செய்யும், நிச்சயமாக சோதனைகள் பல வாராக நமக்கு என்ன செய்யும், தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும். உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருந்து வரக்கூடிய ஒரு செய்தி, அலி ரலியல்லாஹுடைய காலகட்டத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. அபு துஃபைல் ஆமிர் பின் வாசிலா என்ற ஒரு நபித்தோழர் என்ன செய்கிறாங்க, அலி ரலியல்லாஹு கேட்குறாங்க, அமீருல் மோமின் அவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் உங்கள்கிட்ட ரகசியமாக ஏதாவது செய்திகளை சொல்லியிருக்கிறாங்களா அப்படி சொல்லி கேட்குறாங்க. அப்போது அலி ரலியல்லாஹு சொல்கிறாங்க, அவங்க கோபத்தில் நினைச்சுறாங்க இருக்கிறாங்க, இப்படி ஒரு விஷயத்தை என்கிட்ட கேட்குறீங்களே, அல்லாஹ்வுடைய தூதர் மார்க்கத்தை சொல்லுவதற்காக வெளிப்படையாக அனுப்பப்பட்டவர். அப்படி வெளிப்படையாக அனுப்பப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் மார்க்க விஷயத்தில் ரகசியமானது என்று சொல்லியிருப்பாங்களா அப்படி சொல்லி கோபப்படுறாங்க. கோபப்பட்டுட்டு ஒரு 4 விஷயங்கள் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு சொல்லி தந்தார்கள். 4 விஷயங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு சொல்லி தந்தார்கள். அந்த 4 விஷயத்தில் அல்லாஹ்வுடைய சொல்லி காமிக்கிறாங்க, மார்க்கத்துடைய விஷயத்தில் யார் புதிதான ஒரு கருத்தை உருவாக்கி, மார்க்கத்துடைய விஷயத்தில் யார் ஒரு விஷயத்தை புதிதாக உருவாக்கி அதை மக்களுக்கு மத்தியில் நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு சூழலையும் உருவாக்கி, அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த உருவாக்கியவனுக்கு யார் அடைக்கலம் கொடுக்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் வெறுக்கின்றான். அவர்களை என்ன சொல்ல, அல்லாஹ் நாளைக்கு மறுமையில் அவன் மீது கோபம் கொள்ளுகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு நபருடைய இடத்தை, ஒரு நிலத்தை பொய் சத்தியம் செய்து அபகரிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு யார் இருக்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் வெறுக்கின்றான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு சொல்லி தந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அலி ரலியல்லாஹு சொல்லி காமிக்கக்கூடிய விஷயத்தை பார்க்குறோம். இந்த விஷயத்தில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், மார்க்கத்தில் காட்டித்தரப்படாத, அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுக்காத, அல்லாஹ்வுடைய தூதர் வெளிப்படுத்தாத ஒரு விஷயத்தை இதுதான் மார்க்கம் என்ற அடிப்படையில் யார் உருவாக்கி அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு சூழலையும் உருவாக்கி அப்படிப்பட்ட நபர்களுக்கு யார் அடைக்கலம் கொடுக்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் சபிக்கக்கூடிய, அல்லாஹ் தண்டிக்கக்கூடிய, அல்லாஹ் கோபப்படக்கூடிய ஒரு இடத்தில் இருக்கிறார் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறாங்கன்னு சொன்னால் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இது போன்ற நிலைகள்லாம் மார்க்கத்தில் உருவாகும்.
இது போன்ற நிலைகள்லாம் மார்க்கத்தில் உருவாகும். அப்படி உருவாகக்கூடிய நேரத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த அடிப்படையை பின்பற்றி இருக்க வேண்டும். எப்படி பின்பற்றுறது? அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவாக சொல்லி காமிச்சாங்க, நானும் என்னுடைய தோழர்களும் எதில் இருக்கின்றோமோ அதுதான் நேரிய வழி என்று சொல்லி காமித்தார்கள். நானும் என்னுடைய தோழர்களும் எதில் இருக்கின்றோமோ அதுதான் நேரிய வழி என்று சொல்லி காமித்தார்கள். அந்த நேரிய வழியில் நாம் பயணிக்காத வரைக்கும், அந்த நேரிய வழியை நாம் பாதுகாக்காத வரைக்கும், அந்த நேரிய வழியை நாம் அடையாத வரைக்கும் நமக்கு பல இடங்களிலிருந்து சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும். அது உலக ரீதியாக இருந்தாலும் சரி, அது உலக ரீதியாக இருந்தாலும் சரி, மார்க்க ரீதியாக இருந்தாலும் சரி, எல்லா வகையிலும் சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும். அந்த சோதனைகளில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் இஸ்பிரு வசாபிரு வராபிது, அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த விஷயம்தான். நீங்கள் பொறுமையாக இருங்கள், பொறுமையை உங்களுக்கு மத்தியில் என்ன செய்யுங்க, பரஸ்பரம் உங்களுக்கு மத்தியில் சொல்லிக் கொள்ளுங்கள், நீங்கள் தயாராக இருங்கள் என்று சொல்லி காமிக்கின்றானே, அதே போன்ற நிலையில் தான் நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக, அல்லாஹ்வுடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்காக நம்மளால் எந்த அளவுக்கு தயாரிப்புகளை தயார்படுத்த முடியுமோ அந்த தயாரிப்புகளை தயார்படுத்தக்கூடிய மக்களாக மாற வேண்டும். இறைவன் சொல்லக்கூடிய விஷயங்களும் இறைத்தூதர் சொல்லி தந்திருக்கக்கூடிய விஷயங்களும் நம்மை பக்குவப்படுத்துவதற்காக, நம்மளை நேர்வழிப்படுத்துவதற்காக, நாளை மறுமையில் நம்மை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்வதற்காக இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம், மிகப்பெரிய ஒரு அருள். அந்த அருளை பெறக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகிலிருந்து பிரியக்கூடிய காலத்தில் உண்மையான முஸ்லீமாக வாழ்ந்து உண்மையான முஸ்லீமாக மரணிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை வல்லா ரஹ்மான் நம்மளுக்கு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் முடித்துக் கொள்கின்றேன். ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா பன்னார். ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத்து அயுனின் வஜ்அல்னா லில் முத்தகீன இமாமா. யா முகல்லிபுல் குலூப் சப்பித் கல்பி தீனிக் யா முஸர்ரிஃபு ஸர்ரிஃபு தாஅத்திக்.